இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லா வர்க்கத்திலையும், மேல்தட்டு வர்க்கத்திலேயோ நடுத்தர வர்க்கத்திலையும் அடிமட்டத்திலையும் இது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அடிமட்டத்துல குற்றவாளிகளாக இருப்பவர்களை இந்த சமூகம் மிக எளிதாக இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறதையும் அவங்களுக்குரிய தண்டனைகளை கொடுக்கறதுலயும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப வேகமா இருக்கும். இப்படி ஒண்ணு நடந்துருச்சா அப்படின்னு. இதே வந்து இந்த குற்றத்தை இழைத்தவர் ஒரு சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவராகவோ அல்லது ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவராகவோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு இவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய கலெக்டிவ் கோபம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு குற்றவாளி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இந்த ஜாதியில இருக்கவங்க எல்லாம் இப்படித்தாண்டா இருப்பாங்க, உடனே அடிக்கனோட குத்துறோம்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா அதே வந்து ஒரு மேல் சாதியை சேர்ந்தவன் ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் இந்த குற்றத்தை செய்யும்போது அவனுக்கு என்னப்பா மைனர், அவன் அப்படித்தான் இருப்பான், அவனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கத்தான் செய்யும், அவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்து அப்படி வளர்ந்தவங்க, அவங்க அப்படி வாழ்ந்தவங்க, எங்க இருந்து வருது அந்த தடித்தனம்? அப்ப இந்த வர்க்க ரீதியாகவும் அபியூசர்ஸ் எங்க இருந்து வராங்க அப்படிங்கிறதும், ஒடுக்கப்பட்ட பெண்கள் அதாவது இந்த விக்டிம்ஸ் ஆர் நம்ம சொல்லக்கூடிய சர்வைவர்ஸ் எந்த பேஸ்ல இருந்து வராங்க, அவங்க எந்த வர்க்கத்துல இருந்து வராங்கன்றதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த வர்க்க ரீதியாகவும் இதை நம்ம அணுக வேண்டியிருக்கு. இது ஒரு சமூக பிரச்சனை, முதல்ல அந்த தெளிவு வேணும். இது ஒரு தனிநபருடைய பிரச்சனையே கிடையாது. இந்த புத்தகத்தின் மூலமாக நான் சொல்ல வர்றது அதுதான். இது ஒரு தனிம நபருக்கு, ஒரு பெண்ணுக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்க தேவையில்லை. பெண்கள் அப்படின்னு சொல்ற அந்த சமூகத்திற்கு, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு குற்றம். அப்ப அந்த குற்றத்தை வந்து அதற்கு எதிரான எதிர்வினை இருக்கு இல்லையா, அதுவும் எப்படி நடக்கணும்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்குள்ளேயும் அது நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பல நான் சொல்ற மாதிரி வர்க்க ரீதியாகவும் அதுல வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. குடும்பம்ங்கிற அமைப்புக்குள்ள இருந்தும் நம்ம வந்து அதற்கு எதிரான குரலை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இட்ஸ் மல்டி ப்ராங்டு அப்ரோச் தான். ஒரு சிங்கிள் சொல்யூஷன் இதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, பல்வேறு மட்டங்கள்ல இதுக்கு எதிராக நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு.